Hi viewers, welcome to Tech Siddhas. It's me Jatish. நாம் இன்னைக்கு பார்க்க போறது Samsung Galaxy M31s ஓட full detailed analysis. இந்த ஃபோன் வந்து coming August 6th சேல்க்கு வரப்போகுது. இந்த ஃபோன் வந்து நீங்க வாங்கலாமா வேண்டாமா, இந்த ஃபோன்ல இருக்கிற ப்ரோஸ் என்ன, Oneplus Nord கூட கம்பேர் பண்ணும்போது சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்க போறோம். அட் த சேம் டைம் இந்த ஃபோன்ல சில டிராபேக்ஸும் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு வந்து M31s டிசைன் பார்த்தோம் அப்படின்னா M30s அண்ட் M31 கூட கம்பேர் பண்ணும்போது டிசைன் வந்து சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இதில் கிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளாஸ்டிக் மெட்டீரியல் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, கிளாஸ்டிக் மெட்டீரியல்னா பிளாஸ்டிக்கில் ஒரு கிளாஸ் கோட்டிங் கொடுக்குறது தான் கிளாஸ்டிக் மெட்டீரியல். லுக் வந்து பார்க்குறதுக்கு இதனால ராயலாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 200 grams இருக்குது. வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு வேலிடான ரீசன் இருக்குது. அது என்னென்னா பேட்டரி வந்து 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரிவர்ஸ் சார்ஜிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ உங்கள் ஃபோனை வந்து ஒரு பவர் பேங்காக யூஸ் பண்ணி இன்னொரு ஃபோனை வந்து சார்ஜ் கூட பண்ணலாம். இது வந்து ஒரு சூப்பரான ஃபெசிலிட்டி. அட் த சேம் டைம் Oneplus Nord கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா Oneplus Nord வந்து ஒரு 4115 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 6000 mAh பேட்டரி. 6000 mAh பேட்டரியை எவ்வளோ மணி நேரம் சார்ஜ் போடுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கூடவே வந்து 25 watts ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து 15 watts தான் கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் வந்து 25 watts கொடுத்துருக்காங்க. சூப்பரான அப்கிரேட் தான். ஸோ சார்ஜிங் வந்து 1.5 hours வந்து 100% சார்ஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் see. ஓகே, ஃபோனோட பேக் சைட் டிசைன் அண்ட் பேட்டரி ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தாச்சு. அப்படியே ஃபோனை திருப்பினீங்க அப்படின்னா டிஸ்பிளே. ஆமாங்க, இது வந்து ஃபுல் ஹெச்டி 6.5 inches சூப்பர் AMOLED டிஸ்பிளே. இது வந்து 16 million கலர்ஸை தெளிவாக காமிக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் Oneplus Nord ஃபோனையும் சாம்சங் ஃபோனையும் பக்கம் பக்கம் வச்சிங்கன்னா கூட ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஏன்னா சாம்சங் வந்து 407 ppi, அது வந்து 408 ppi. ஸோ கிளாரிட்டி வைஸ் பக்கா. வீடியோ அதிகமாக பார்ப்பீங்க அப்படின்னா இந்த ஃபோன் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். வித் Gorilla Glass 3 ப்ரொடக்ஷன் அண்ட் 60 Hz refresh rate. ஓகே, டிஸ்பிளே பார்த்தாச்சு. அடுத்து வந்து ப்ராசஸர், அது கடைசியாக சொல்கிறேன். இப்போ வந்து கேமரா பார்ப்போம். ரியர் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா குவாட் கேமராவில் வந்து 64 MP வைட் ஆங்கிள், 12 MP அல்ட்ரா வைட், 5 MP மேக்ரோ, 5 MP டெப்த், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கேமரா வந்து சூப்பராக இருக்குது. அட் த சேம் டைம் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். இதில் இன்னொரு ஸ்பெஷல் ஆப்ஷன் இருக்குது. அதாவது சாம்சங் A20 சீரியஸ் அந்த இதில் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா சிங்கிள் டிக். அதாவது நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அட் த சேம் டைம் ஃபோட்டோ கேப்சர் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் ஜிப் ஃபைல் க்ரியேட் பண்ண முடியாது. பட் உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஃபோன் தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளமுக்கான சொல்யூஷன் தான் சிங்கிள் டேக். இந்த சிங்கிள் டேக் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுற டைம்லேயே வந்து ஃபோட்டோஸ் அண்ட் ஜிப் ஃபைல்ஸும் க்ரியேட் ஆகும். உங்களுக்கு ஃபேவரட்டான ஃபோட்டோஸ் அண்ட் ஜிப் ஃபைல்ஸை செலக்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 32 MP கேமரா கொடுத்துருக்காங்க. சூப்பரான கேமரா. ஸோ கேமரா வைஸும் எந்த தப்புமே சொல்லக்கூடாது. இப்போ வரைக்கும் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ஆன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்லாம் கொடுக்கலாம். பட் அட் த சேம் டைம் பேக் சைட்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்கல. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ இது வந்து சில யூசருக்கு வந்து பிடிக்கும், சிலருக்கு வந்து பிடிக்காது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த யூசர். அட் த சேம் டைம் இது வந்து ஒரு ஃபிசிக்கல் சென்சார் அப்படிங்கிறங்காட்டி அக்யூரசி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து இதில் வந்து ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 10 கொடுத்துருக்காங்க வித் One UI சப்போர்ட். ஸோ யூஐ பொறுத்த வரைக்கும் சாம்சங்கோட ஓன் யூஐங்கிறங்காட்டி அதை ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ப்ராசஸர். ஐ எம் ஸோ சாரி, இது வந்து Exynos 9611 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. 2019 ஏப்ரல் லான்ச் பண்ணும்போது M30Sலேருந்து M30s M31 எல்லாத்துலேயுமே இதே ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 31s வந்தாச்சு. 2020 ஆகஸ்ட் வந்தாச்சு. இன்னுமே இதே ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பழைய ப்ராசஸர் இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் ஹெவி கிராஃபிக்ஸ் யூஸர் இல்லை கிரேமர் அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷன் வந்து ஒரு பெரிய ட்ராபேக் தான். ஃபைனலாக ஃபோனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6GB RAM வித் 128GB வேரியண்ட் வந்து உங்களுக்கு வந்து 19,499 வருது. அதே மாதிரி 8GB வேரியண்ட் வித் 128GB ஸ்டோரேஜ் வந்து 21,499 வருது. அட் த சேம் டைம் இதில் ஒரு பேசிக் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3.1mm ஹெட்ஃபோன் ஜாக், அதுக்கப்புறம் 512GB எக்ஸ்டெண்டபிள் மெமரி கார்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து FM ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் மிஸ்டர் பர்ஃபெக்ட் வித் ஸ்மால் டிஃபெக்ட். ஸோ ஃபைனலாக இந்த ஃபோன் வந்து யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிகமாக படம் பார்ப்பேன், ஃபுல் ஹெச்டியில் தான் எனக்கு படம் பார்க்கணும், அட் த சேம் டைம் நான் வீடியோ ரெக்கார்டிங்கும் பண்ணுவேன், நல்ல குவாலிட்டி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் கண்டிப்பாக சூட் ஆகும். ஒரு வேளை கேம் விளையாடுவீங்க அப்படின்னா ஹெவி கிராஃபிக்ஸ் கேம் இல்லாமல் ஒரு மிட் ரேஞ்ச் கேமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபோன் நல்லாவே சூட் ஆகும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரம் டீம் டெக் சித்தாஸ்.